الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. ஷங்கையான ஜுல்ஹஜ் மாதத்தில் அதனுடைய முற்பகுதியில், அதாவது ஐயாமுல் அஷ்ர், முந்திய 10 நாட்களுக்குள், அந்த நாட்களிலே நாங்கள் இப்பொழுது வீட்டிருக்கிறோம். ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய முந்திய 10 நாட்கள், அந்த நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மிக கண்ணியமான நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்களில் நல்லமல் செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام أعظم عند الله ولا أحب إليه العمل فيهن من هذه الأيام العشر فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد. புனிதமான இந்த ஹதீஸிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், ஐயாமுல் அஷ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 10 நாட்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் மிக கண்ணியமான நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நல்லமல் செய்வது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நீங்கள் தஹ்லீலை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், தக்பீர் சொல்லுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள், தஹ்மீத் அல்லாஹ்வை புகழுவதை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஷங்கையான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாங்கள் வீற்றிருக்கிறோம். இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்களில் நல்லமல் செய்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நாங்கள் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை நாங்கள் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அதேபோன்று குர்ஆன் ஓதுவதை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். துஆக்களை அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். சதகாக்களை அதிகமாக கொடுத்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான, அந்த நாட்களில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறதே, அந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக நமது மஷாயிஹ்மார்களால் நமக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய அந்த நல்லமல்களை விசேஷமாக தெண்டித்து இந்த நாட்களில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக பெரும் பாக்கியங்களை எங்களுக்கு அள்ளித்தருவான். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.